نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. صدق الله العظيم. அனைத்து புகழும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் அனைத்து இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் சஹாபாக்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இஸ்லாம் இயக்க சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிமின் அடிப்படை கடமை என்ற ஒரு அடிப்படை புத்தகத்தை இன்று நாம் கோர் குரூப்பிலே ஆய்வுக்காக எடுத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹு தஆலா இதன் மூலமாக சில தெளிவுகளையும் வழிகாட்டல்களையும் சுய மதிப்பீடு செய்வதற்கான சில சிந்தனையும் இந்த புத்தகம் நமக்கு அளிக்கும் என்ற ஒரு சிந்தனையுடன் நாம் இந்த அமர்வை துவக்கம் செய்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த அமர்வை ஏற்று நமக்கு சரியான வழிகாட்டலையும் சரியான பாதையும் காட்டுவானாக என்ற துவாவுடன் இந்த சபையை நாம் துவக்குகின்றேன். இந்த புத்தகம் சையத் மௌதூதி சாஹிப் அவர்களுடைய ஒரு உரை 1946 டிசம்பர் 30ஆம் நாள் முராத்பூர் என்ற ஒரு நகரிலே ஆற்றிய இந்த உரைதான் முஸ்லிமின் அடிப்படை கடமை என்ற பெயரை தாங்கி இந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இந்த காலம் 1946 ஒரு முக்கியமான காலகட்டம். ஆகவேதான் இதை நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல ஆசைப்படுகின்றோம். இந்த உரை பேசி சுமார் 66 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆக சுதந்திர இந்தியாவுக்கு முன் பேசிய ஒரு உரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அக்காலத்தில் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இணைந்து இருந்த ஒரு இந்திய நாடு. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் இந்த உரையை ஆற்றுகிறார்கள். இதனுடைய மைய கருத்து முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகளும் அதன் நிரந்தர தீர்வும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். உலகில் முஸ்லிம் சமூகம் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் பல்வேறு தீர்வுகள் உலகத்தில் அறிவுஜீவிகள் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்ன என்பதை சொல்லுகின்றார். ஆக நாம் நம்முடைய பிரச்சனைகள் அதற்கு கியாம நாள் வரை ஒரு தீர்வு இருக்கின்றது. ஒரே ஒரு தீர்வு தான். அந்த தீர்வை இங்கு சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இந்த ரீதியிலே மிகவும் அடிப்படையான ஒரு புத்தகமாக இது இருக்கின்றது. சகோதரிகளே, வழக்கம் போல் நாம் முழு புத்தகத்தையும் இன்று நாம் ஆய்வுக்கு எடுக்கப் போவதில்லை. அதற்கான நேரம் நம்மிடம் இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த புத்தகத்தின் ஒரு சாராம்சத்தை உங்களுக்கு நாம் எடுத்து வைப்போம். இந்த சாராம்சத்தை நாம் பெற்ற பிறகு இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது, மீண்டும் நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தெளிவு, மீண்டும் நிறைவான ஒரு தெளிவு பெறுவோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நாம் இந்த பிரசன்டேஷனை உங்களுக்கு முன் எடுத்து வைக்கின்றோம். சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஸலவாத் சொன்ன பிறகு தன்னுடைய உரையை இவ்வாறு துவக்குகிறார்கள்: நாம் ஜமாத் தமது கூட்டங்களை இரு வகையாக பிரிக்கின்றது. அது நாமும் இங்கு செய்கின்றோம். ஒன்று அமைப்பு கூட்டம், நம்முடைய பணிகளை பற்றி பரிசீலனை செய்வது, நாம் எங்கு இருக்கின்றோம்,
எந்த இலக்கை எட்ட வேண்டும் என்று நம்முடைய ஆர்கனைசேஷனல் மீட்டிங், அமைப்பை பற்றிய கூட்டம் நடக்கின்றது. நம்முடைய இரண்டாவது அமர்வு கூட்டம் அழைப்பு கூட்டம். மக்களை அழைக்கின்றோம், மக்களை நினைவூட்டுகின்றோம். ஆக இரண்டாக நம்முடைய கூட்டங்கள் இருக்கின்றன என்று சொல்லி, அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பு கூட்டங்கள் 2 பகுதிகளாக பிரிகின்றன. நம்முடைய அழைப்பு 2 பெரும் பிரிவினருக்கு இருக்கின்றது. ஒன்று முஸ்லிம்களுக்கு, இன்னொன்று முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு. ஆக முஸ்லிம்களுக்கு நம்மிடம் சில செய்திகள் இருக்கின்றன, அவ்வாறே முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நம்மிடம் சில செய்திகள் இருக்கின்றன. இந்த அமர்வு, இந்த உரை முஸ்லிம்களை அதாவது முன்னோக்கி பேசப்பட்ட காரணத்தினால், ஆக நாம் இந்த அழைப்பு உடைய 2 பகுதிகளாக பிரிக்கின்ற நம்முடைய கூட்டங்களிலே முஸ்லிம்களை பார்த்து சையத் மௌதூதி அவர்கள் இந்த உரையிலே பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு நமது அழைப்பு என்ன என்று சொல்லும்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்களுக்கு நாம் முஸ்லிம்களுடைய பொறுப்புகளை நாம் உணர்த்துகின்றோம். நீங்கள் உங்களுடைய பொறுப்புகளை உணருங்கள். ஒரு மிகப்பெரிய பொறுப்பு உம்மிடம் இருக்கின்றது என்பதை சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் இங்கு விளக்கிறார்கள். ஆக இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பொறுப்பு என்னதான் இருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது, பொதுவாக நாம் நினைக்கின்றோம், நாம் ஈமான் கொண்டிருக்கின்றோம், நாம் தொழுகின்றோம், நாம் நோன்பு நோக்கின்றோம், ஜக்காத்தை கொடுக்கின்றோம், வசதியுள்ள மக்கள் ஹஜ் செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள் உங்களுடைய பொறுப்பு முற்று பெறவில்லை. ஒரு படி மேலே சென்று இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். சற்று விரிவாக இவர்கள் இவ்வாறு யோசிக்கின்றார்கள். அதாவது முஸ்லிம் பர்சனல் லா, திருமணம், மனவிலக்கு, வாரிசு உரிமை சட்டங்கள், இவைகளை இஸ்லாத்தின் அடிப்படையிலே நாம் பின்பற்றுகின்றோம், இதுதான் நம்முடைய பொறுப்பு என்றும் சிலர் சொல்கின்றார்கள். ஆனால் இங்கு ஆசிரியர் சொல்லுகின்றார், இவை அனைத்தையும் விட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை நினைவூட்டுவதுதான் இந்த சபையின், இந்த உரையினுடைய நோக்கம் என்பதை இங்கு சையத் மௌதூதி அவர்கள் சொல்கிறார்கள். ஆக அந்த பொறுப்பு என்ன? அது இதுதான், உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும், உங்களுடைய ஒவ்வொரு செயலும் நீங்கள் நம்பிக்கை கொண்டவை உண்மை என்பதை நிரூபிக்க வேண்டும். எதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ, அல்லாஹ் ஹக், அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், மறுமை மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், இஸ்லாம் ஒரு வாழ்க்கை நெறி என்பதன் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், இஸ்லாம் மட்டும்தான் ஹக் என்று நம்பிக்கை வைத்திருக்கின்றோம், இஸ்லாம் மட்டும்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். ஆக இவ்வாறாக பல்வேறு விதமாக நாம் இஸ்லாம் ஒன்றுதான் உண்மை என்பதை, எதை நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அதை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால் அதை நிரூபிக்க வேண்டும். எஸ், இஸ்லாம் ஏதோ ஒரு சில தத்துவங்களுடைய பெயர் அல்ல, புத்தகத்தில் எழுதி வைப்பதற்காக, மாறாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை எழுத வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் நாம் நிரூபிக்க வேண்டும் என்பது முஸ்லிம் சமூகத்தின் பொறுப்பாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். நீங்கள் எல்லா மக்களுக்கும் இந்த இஸ்லாம் மெய்யான கொள்கை, ஹக் என்று சான்று அளிப்பவராக விளங்கிட வேண்டும். இதுதான் முஸ்லிம் சமூகத்தின் பிரதான முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது என்பதை மௌலானா அவர்கள் இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த புத்தகத்தினுடைய முழு சாராம்சமும் இதை சுற்றி தான் இருக்கின்றது. இங்கு நீங்கள் சரியாக இந்த ஸ்லைட்ஸை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொறுப்பு வெறும் சில பொருள்களை முடித்து விட்டாலும் முடியாது. நம்முடைய பொறுப்பு ஒரு சில வாரிசுரிமை சட்டங்கள், திருமண சட்டங்களை பின்பற்றினால் மட்டும் போதாது. மாறாக நாம் சொல்லாலும் செயலாலும் எந்த மார்க்கத்தை நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நிரூபிக்க வேண்டும். உலகத்தில் நாம் இதை சொல்லிவிட வேண்டும், இதுதான் மெய். ஆக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தாங்கிய மக்களாக நாம் இருக்கின்றோம் என்று சையத் மௌதூதி சாஹிப் அவர்கள் புத்தக ஆசிரியர் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரம் என்ன? இந்த கூற்றுக்கு ஆதாரம் என்ன? இந்த வசனம் தான். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதல்
லிதகூனு ஷுஹதாஅ அலன் நாஸ் வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா. சூரத்துல் பக்ரா உடைய 143வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பற்றி சொல்லும்போது சொல்லுகின்றான், மேலும் இவ்வாறே முஸ்லிம்களான உங்களை நாம் உம்மதன் வசதன் சமநிலையுடைய சமுதாயமாக ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாயும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்குபவராகவும் திகழ்ந்திட வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சமநிலை சமுதாயம் என்றால் we are the middle community. நமக்கு முன் யார் இருந்தார்கள்? நபிமார்கள் செய்தி சொன்னார்கள். நமக்கு பின் வரும் மக்களுக்கு நாம் செய்தி சொல்ல வேண்டும். இதுதான் சமநிலை சமுதாயம். உம்மத்தன் வசதன் என்றால் என்ன? ப்ராஃபட்ஸ், நபிமார்கள் சமுதாயத்திற்கு செய்தி சொன்னார்கள். அது ஏற்ற மக்கள் இப்பொழுது பிறகு வர மக்கள் சொல்ல வேண்டும். இனி எந்த நபியும் வரப்போவதில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியத்துக்கு சான்று பகிர்ந்து இந்த சத்தியத்தை நம்மிடம் ஒப்படைத்து சென்று விட்டார்கள். இப்போது நாம் நடுவில் இருக்கின்றோம். we have received, now we have to deliver. இதுதான் நம்முடைய பொறுப்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த். சூரத்துல் மாயிதாவுடைய 8வது வசனம். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நம்மை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாய்மையில் நிலைத்திருப்போராயும் நீதிக்கு சான்று வழங்குவோராயும் திகழுங்கள். ஆக நம்முடைய பொறுப்புகளை திருக்குர்ஆன் பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். இதற்கு மாற்றமாக யார் இந்த வேலையை செய்யவில்லையோ அல்லாஹ்வுடைய கோபம் இந்த வசனத்தில் பாருங்கள். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ كَتَمَ شَهَادَةً عِنْدَهُ مِنَ اللَّهِ. அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு சான்றை தன்னிடம் வைத்துக்கொண்டு அதனை மறைப்பவனை விட பெரிய அக்கிரமக்காரன் யார் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 140வது வசனத்தில் சொல்லுகின்றான். ஆக நம்மிடம் ஒரு செய்தி இருக்கின்றது. அந்த செய்தியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய சொற்களின் மூலமாக அதை உலகத்திற்கு எடுத்து வைக்க வேண்டும். இது இறைவனுடைய திட்டம். இது நபிமார்களுக்கு பிறகு அவனுடைய செய்தியை அவனுடைய படைப்புகளுக்கு இந்த உம்மத்து எடுத்து வைக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தை அவன் நிர்ணயிக்கின்றான். அவனுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள. ஆக இந்த 3 வசனங்கள், இன்னும் ஒரு சில வசனங்களும் அவர் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆக இந்த வசனங்கள் நம்முடைய பொறுப்பை நினைவூட்டுகின்றன என்பது. இப்பொழுது சான்று வழங்குதல், இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி கேட்கின்றோம். டு பி விட்னஸ் எப்படி என்றால் என்ன? இதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லும்பொழுது, முதலாவதாக இஸ்லாத்தை உலகின் முன் எடுத்துக்காட்டி இதுவே நேர்வழி என்று சான்று வழங்க வேண்டும். ஆக இதுதான் சான்று வழங்குதல். நாம் விட்னஸாக இருப்பது என்று சொல்லும்போது என்ன அர்த்தம்? சொல்லுவதல்ல, அங்கு என்ன இருக்கின்றது? செயல் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், ஒருவர் இஸ்லாத்துக்கு வருகிறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? அவர் ஷஹாதா சொல்றோமா இல்லையா? ஷஹாதா சொல்ல வேண்டும். என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டி சான்று பகர வேண்டும். அதுதான் ஷஹாதா. ஷஹாதாக்கு பதிலாக அங்கு வேறு வார்த்தை சொல்லப்படவில்லை. அதாவது கூறுங்கள் என்று சொல்லவில்லை, சான்று பகருங்கள் சொல்லப்படுகின்றது. ஆக இந்த வார்த்தையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சான்று வழங்குதல் நம்மிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது என்றால் அது என்ன? இஸ்லாத்தை உலகின் முன் எடுத்துக்காட்டி இதுவே நேர்வழி என்று சான்று பகர வேண்டும். இதற்காக தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருந்தார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் இந்த உலகத்தை எதுக்கு வந்தார்கள் என்றால் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் என்ன விரும்புகின்றான், இதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் நபிமார்கள் இந்த உலகத்தில் வருகை தந்தார்கள் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பை நபிமார்கள் உணர்ந்தார்கள். நீங்கள் பாருங்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு குர்ஆனை ஓத சொல்கின்றார்கள். குர்ஆனை ஓத சொன்ன பிறகு அவர் சூரத்து நிசாவுடைய 41வது வசனத்துக்கு வருகின்றார்கள். அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ
ஜிக்னா பிகா ஹா உலாய் ஷஹீதா. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதும் பொழுது பார்க்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். சொல்கிறார்கள், ஹஸ்புக், நிறுத்துங்கள் சொல்கிறார். என்ன அர்த்தம்? இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியாளர் ஒருவரை கொண்டு வந்து உம்மையும் இவர்கள் மீது சாட்சியாளராக கொண்டு வரும் வேளையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சிந்தியுங்கள் என்று நபிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை சொல்லுகின்றான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பை உணர்கிறார்கள், அழுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு ஒரு சில வணக்க வழிபாடுகளை சொல்ல மட்டும் வரவில்லை. மாறாக இந்த சத்திய செய்தியை சான்று பகிர்ந்து அதை மற்றவர்களுக்கு எத்தி வைத்து ஒரு சமுதாயத்தை உருவாக்க வந்தார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதி தூதர் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சான்று வழங்குதல் தனிப்பட்ட முறையில் கடமையாக இருந்தது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் அழுதார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கின்றது என்று. மிகவுமே அதாவது ஒரு பசித்த நிலையிலே, மிகவும் டயர்டு ஸ்டேட் ஆஃப் டைம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள் வீட்டுக்கு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சாப்பாடு வைக்கும் முன் செய்தி வரும், அதாவது வாணிக கூட்டம் வந்திருக்கிறது என்று. என்ன செய்வார்கள்? ஆண்டத்தை விட்டு சென்று விடுவார்கள். சொல்லுவார்கள், நான் சாப்பிட்ட பிறகு சென்றால், அந்த கூட்டம் சென்று விட்டால் நான் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்லுவேன்? ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தனிப்பட்ட முறையிலே இது கடமையாக்கப்பட்டது. நம்மீது எப்படி? முழு சமூகம் மீது கடமையாக்கப்பட்டது. சான்று வழங்குவதுடைய இந்த 4 பாயிண்ட்ஸ் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு தனித்தனி மனிதர் மீது அல்ல, முழு சமூகம் சேர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக செய்தார்கள், அவர்கள் மீது கடமையாக இருந்தது. இன்று முஸ்லிம் சமூகம் சேர்ந்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த தலைப்பின் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அதாவது இங்கு இன்னொரு விஷயம் இருக்கின்றது. மறுமை விசாரிப்பு இந்த அடிப்படையில் தான். அல்லாஹ் தஆலா மறுமையிலே சான்று பகிர்ந்தீர்களா கேட்பான். எவர்கள் இந்த செய்தியை பெற்றும் அது ஏற்கவில்லையோ அவர்கள் கேட்பான், என்னுடைய செய்தி வந்ததா? ஆக மறுமை விசாரிப்பு அனைத்தும் சான்று பகிர்தல் என்ற இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது என்ற இந்த 5 புள்ளிகளை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக சான்று வழங்குதல் 2 வகைப்படும் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஒன்று என்ன? சொல் சான்று, இன்னொன்று செயல் சான்று. வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். முதலில் சொல் மூலமாகவும் நாம் சான்று சொல்ல வேண்டும், செயல் மூலமாகவும் சொல்ல வேண்டும். சொல் சான்று என்றால் என்ன? செயல் சான்று என்றால் என்ன? நம்முடைய பேச்சு, நம்முடைய எழுத்து மற்றும் பிரச்சாரங்கள் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது. இப்பொழுது நமக்கு தெரிகின்றது அல்லவா, ஏன் நாம் பேச்சாளர் பயிற்சி நடத்துகின்றோம், ஏன் நாம் எழுத்தாளர் பயிற்சியை நடத்துகின்றோம், ஏன் நாம் அவ்வப்பொழுது சொல்லுகின்றோம் எழுதுங்கள். சான்று பகிர்தலுடைய ஒரு பகுதி, அது ஒரு அம்சம். ஆக சொல் சான்று என்பது பேச்சும் இருக்கின்றது, எழுத்தும் இருக்கின்றது, இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் நம்மால் இயன்ற அளவு இந்த நம்மிடம் இருக்கின்ற தகுதிகளை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சான்று பகிர வேண்டும். நாம் பேச்சு மூலமும் எழுத்து மூலமும் இறை தூதர்கள் வாயிலாக நமக்கு கிடைத்துள்ள உண்மையை உலகுக்கு தெளிவாக்குவதாகவும் தான் சொல் சான்று. உலக மக்கள் விளங்கும்படி சொல்ல வேண்டும். நெஞ்சில் இடம்பெற செய்யவும் சாத்தியமான எத்தனை முறைகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் பயன்படுத்தி அழைப்பு பிரச்சாரம் மூலமாக இதை நாம் எடுத்து வைக்க வேண்டும். ஆக மக்களிடம் செய்தி போய் சேர்ந்து விட வேண்டும். இது சொல் சான்றுடைய ஒரு பகுதி. ஆக அல்லாஹ் அளித்த மார்க்கத்தை நாம் உலகுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இதற்கு மாற்றமான முறைகளை, ஷைத்தானிய முறைகள், அசத்திய முறைகள், அல்லாஹ் விரும்பாத முறைகளை நாம் சொல்ல வேண்டும். இது தவறு. அதை நாம் கிரிட்டிக்கலி விமர்சிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டி ஹராம் சொல்லுகின்றான். இன்றைய முறை சொல்லுகின்றது வட்டி தான் பொருளாதாரம் என்று. we have to criticize. உங்களுக்கு தெரியும், அதாவது மரியம் ஜமீலா அவர்கள் சமீபத்தில் காலமானார்கள். அவர் ஈது பெண்மணியாக இருந்தார்கள், இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அவர் செய்த மிகப்பெரிய சேவை என்ன? கிட்டத்தட்ட 25 புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள்.
she criticized the western system. அவர்களுடைய பெரும்பாலான புத்தகங்கள் எடுத்து பாருங்கள். வெஸ்ட் மேற்கத்திய கலாச்சாரம் ஒரு முறையை சொன்னது. அவர் சொன்னார்கள் இது தவறு, இது மனிதனுக்கு ஏற்றமான ஒரு வாழ்க்கை முறை அல்ல சொல்லி இஸ்லாத்தை அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆக நாம் இந்த பணியை செய்ய வேண்டும். இதை சுற்றியே நமது கூட்டு முயற்சி அனைத்தும் சுழல வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் நம்முடைய முயற்சிகள், இந்த சமுதாயத்துடைய முயற்சிகள் should rotate between these things. நாம் எதை செய்தாலும் இதற்குள்ள தான் இருக்க வேண்டும். நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், லெக்சருக்கு போகிறோம், ஒரு திருமணத்துக்கு போகிறோம். போனாலும் அவையெல்லாம் தேவையான அந்த விழாக்களுக்கு நாம் சென்றாலும், நாம் எங்கு சென்றாலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சொல் செயல் சத்தியத்திற்கு சான்று பகர வேண்டும் என்பதை இங்கு ஆசிரியர் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அடுத்தது என்ன? செயல் சான்று. நம்முடைய வாழ்க்கை நமக்கு இஸ்லாத்துக்கு சான்று பகர வேண்டும். நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது உலகம் நமது வாக்கின் வாயிலாக அவற்றின் வாய்மை பற்றி கேள்விப்பட்டால் மட்டும் போதாது. வெறும் இஸ்லாம் உண்மையானது, ஹக் என்று வாயளவில் சொல்லியிருந்தால் போதாது. உலகம் தனது கண்களாலேயே நமது சொந்த வாழ்வின் மூலம் அவற்றின் மேன்மைகளையும் செழிப்புகளையும் கண்டு கொள்ள வேண்டும். We have to witness. இந்த உலகம் பார்க்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய இந்த மேன்மையை, உயர்வை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த முறையை ஏற்று வாழும் மக்கள் எத்தகைய மக்களாக இருப்பார்கள், எத்தகைய மக்களை இந்த சிஸ்டம் உருவாக்கும். நாம் பார்த்தோம் சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் சொல் மூலமாக, செயல் மூலமாக சான்று பகர்ந்த போது சஹாபாக்களுடைய வாழ்க்கை மிளிர்ந்தது. அவர்களுடைய முந்தைய வாழ்க்கை, அவர்களுடைய பிந்தைய வாழ்க்கை. அவர்களுடைய முந்தைய வாழ்க்கை நாம் அறிவோம். இந்த சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த பிறகு அவர்களுடைய பிந்தைய வாழ்க்கை, அவர்களுடைய ரெஸ்பான்சிபிள் லைஃப், பொறுப்புள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆக இந்த சமுதாயம், இந்த சத்தியத்தை தாங்கியிருக்கும் இந்த சமுதாயம், அவர்கள் ஒரு முன்மாதிரியான மக்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். இது உலகம் காண வேண்டும். நமது குணமும் நடத்தையும் இம்மார்க்கம் மெய் என்பதை நிரூபிக்க வேண்டும். அவர்கள் முஸ்லிம்கள். ஒரு காலம் இருந்தது, முஸ்லீம் இருந்துட்டு போய் சொல்றியப்பா, கேட்டிருக்குமா இல்லையா? நிரூபித்துக் கொண்டிருந்தோம், நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பாய் இருந்துட்டு போய் சொல்றிய, பாய் கடையில் போய் வாங்கிட்டு வாண்டு பிள்ளைங்கள் அனுப்புவார்கள். ஏன்? பாய் ஏமாற்ற மாட்டார், பாய் பொய் சொல்ல மாட்டார், இல்லையா? இவை சமீப காலமாக நாம் கேட்கின்ற வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, இது என்ன? சத்தியத்துக்கு சான்று பகரும். நம்முடைய குணம், நம்முடைய நடத்தை இம்மார்க்கம் மெய் என்பதை நிரூபிக்க வேண்டும். நமது இல்லங்கள், வியாபாரம், அலுவலகம் இதன் நறுமணத்தால் கமகமக்க வேண்டும். ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்ற ரீதியிலே நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். அங்கு கணவன் மனைவியுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும், குழந்தைகளுடைய உரிமைகள் பேணப்பட வேண்டும், குழந்தைகள் மீது அன்பு காட்ட வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு மாடல் இஸ்லாமிக் ஃபேமிலியாக முஸ்லீம் ஃபேமிலி இருக்க வேண்டும். அவர்களுடைய வியாபாரம், அங்கு லஞ்சம் இருக்காது, பதுக்கல் இருக்காது, வட்டி இருக்காது, மோசடி இருக்காது. அவர்களுடைய அலுவலகத்திலே அவர்கள் உண்மையை பேசுவார்கள், அவர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செய்வார்கள். they will professionals in their job. ஆக இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய செயல் சான்றுகளாகும். செயல் சான்று முழுமையடைய வேண்டும் என்றால் ஓர் இஸ்லாமிய அரசும் அமைய வேண்டும். எத்தனை ஆண்டுகள் வட்டி ஹராம் என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள்? அதை நிலைநாட்டுவதற்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை, அதிகாரம் தேவைப்படுகின்றது. ஆக ஒரு இஸ்லாமிய அரசு செயல் சான்று வந்த பிறகுதான், அதாவது இஸ்லாமிய அரசு அதனுடைய இறுதி கட்டமாக இருக்கும் என்பதை இங்கு ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இவையெல்லாம் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இதுவரை நாம் பார்த்தது என்ன? நாம் யார், நம்முடைய பொறுப்பு என்ன, சான்று பகிர்தல் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன. இப்பொழுது let us see the dark side of our life. இன்று நமது சொல் சான்றின் நிலை என்ன, எத்தகைய சான்றை நாம் வழங்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை இங்கு மௌலானா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். பொதுவாக முஸ்லிம்களின் சான்று வழங்கும் செயல்
இஸ்லாத்திற்கு சாதகமாய் இல்லாமல் நேர் எதிராய் போய் பார்க்கலாம். இது ஒரு உண்மைதான். இன்று உலகம் முஸ்லிம்கள் என்றால் என்ன, முஸ்லிம் அல்லாத வித்தியாசம் இல்லாமல் போய்விட்டது. அதாவது நாம் இஸ்லாத்திற்கு சான்று பகர்வது இருக்கட்டும், இஸ்லாத்துக்கு எதிராக சான்று பகர்வர்களாக மாறிவிட்டோம் என்று அவர்கள் நம்முடைய அந்த மோசமான நிலையை சுட்டி காட்டுகிறார்கள். இதனுடைய அர்த்தம், தயவு செய்து நாம் நிராசை அடைய வேண்டும், எப்படி ஆயிட்டோம் என்று வருத்த வேண்டுமல்ல, நம்முடைய உண்மை நிலை அறிய வேண்டும். we have to improve, we have to change. நாம் நம்முடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு தான் இந்த உரையும் இந்த புத்தகமும் இந்த அமர்வும். ஆக நிராசைக்காக அல்ல, எப்பொழுதும் ஒரு மோமின் நிராசை அடைவதில்லை. ஆனால் we should know the ground reality. எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், இஸ்லாமிய வாரிசுடைய சட்டங்கள் தவறானவை என்றும் அறியாமை கால பழக்கமே சரியானது என்றும் நம்முடைய அதாவது நிலக்கிழார்கள் சான்று வழங்குகிறார்கள். இஸ்லாத்தின் சட்டங்கள் தவறானவை, இஸ்லாமிய சட்டங்களின் அடிப்படை கண்ணோட்டமே ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்று யார் சொல்றா? நம்முடைய முஸ்லிம் வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இஸ்லாமிய சட்டம் வேண்டாம், மேற்கத்திய சட்டம் தான் தேவை என்று நம்முடைய லா மேக்கர் சொல்லுகிறார்கள். ஆக சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய நிலைமை. பிறருக்கு எடுத்துரைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மார்க்கத்தை நாங்கள் பெற்றிருக்கவில்லை என்று நம் பொதுமக்கள் சான்று வழங்குகிறார்கள் என்று சொல்லி, எல்லாம் ஒண்ணுதாங்க, பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை என்று நாம் எவ்வாறு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், இவ்வாறு சான்று பகிர்ந்திருக்கிறோம். பிறருக்கு நாம் ஒரு மாடல் சொசைட்டி, ஒரு மாடல் கம்யூனிட்டி. நம்மிடமிருந்து நீங்கள் சில விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தீன் நம்மிடம் இருக்கின்றது. இதை நாம் சொல்ல மறந்துவிட்டோம் இன்றைய காலகட்டத்தில் என்று கடந்த 65 ஆண்டுகளுக்கு முன் பேசிய உரையாக இருந்தாலும் மோரலஸ் அந்த நிலையில் தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த பேருண்மையை அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, சொல் அப்படி என்றால் செயல் எப்படி இருக்கின்றது? அது இன்னும் மோசமாக இருக்கின்றது என்று எழுத்தாளர் அவர்கள் சொல்லுகிறார்கள். எவ்வாறு நாம் சான்று போகின்றோம், சொல் சான்றை விட மிக மோசமாக இருக்கிறது ஒரு சிலரை தவிர. இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு சில மக்கள் எப்பொழுதும் வைத்துக் கொண்டிருப்பான், அவர்கள் அந்த சத்தியத்தை எடுத்துரைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பை அண்ட் லார்ஜ், பரவலாக சொல் சான்றை விட நாம் என்ன செய்கின்றோம், செயல் சான்றை, நம்முடைய செயல் சான்று மிக மோசமாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நம்முடைய இந்த வார்த்தைகள் படிக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கின்றது. முஸ்லிம்கள் பொய் சொல்லக்கூடும், நம்பிக்கை மோசடி செய்யக்கூடும், கொடுமை இழைக்கக்கூடும், ஏமாற்றக்கூடும், களவு வழிப்பறி செய்யக்கூடும், கலவரம் குழப்பம் விளைவிக்கக்கூடும், வெட்கக்கெட்ட மானங்கெட்ட செயல்கள் அனைத்தையும் செய்யக்கூடும். இவ்வகையான ஒழுக்கங்கெட்ட எல்லா செயல்களிலும் அவர்களின் நிலை காஃபிர், இறை நிராகரிப்பு சமுதாயத்தை காட்டிலும் குறைந்ததில்லை என்ற ஒரு நிலையில் இருக்கின்றோம். இன்று நீங்கள் நாளிதழை எடுத்து பாருங்கள், நியூஸ் பேப்பர் எடுத்து பாருங்கள், இவையெல்லாம் நாம் பார்க்கலாம். ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் தான் சமுதாயம் இவ்வாறு ஏன் கீழ்த்தரமான ஒரு நிலையில் வந்துவிட்டது என்பது மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. நம்முடைய பள்ளிக்கூடங்கள், அவள் அங்கு போதிக்கப்படுகின்ற பாடங்கள் என்ன? எல்லாம் இறை மறுப்பாளர்களுடைய சிலபஸ் தான். அங்கு ஹாலல்லா இல்லை, ஹால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. மாறாக நம்முடைய கல்விக்கூடங்கள், we are proud to be a CBSE school, a western school. அங்கு அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றியும் சொல்லிப்படுவதில்லை. ஆக சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட ஒரு சான்று பகரும் நிலையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்று சுட்டி காட்டுகிறார்கள். நமது தனிப்பட்ட வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பழக்க வழக்கங்கள், சடங்குகள், விழாக்கள், கூட்டங்கள் அனைத்திலும் இஸ்லாத்தின் உண்மையை பிரதிபலிக்கும் செயல் காணப்படவில்லை. இது ஒரு உண்மைதான். நம்முடைய மேரேஜஸ் எடுத்துக்குங்க, இது இஸ்லாமிய முறைப்படி இருக்கின்றதா? நம்முடைய கூட்டங்கள், நம்முடைய சமூக சோசியல் லைஃப், ஒரு இஸ்லாமிய வீடு என்று சொல்லி ஒரு முஸ்லீம் வீடுக்கு சென்று பாருங்கள், அங்கே இருக்கிற அந்த வீட்டுடைய தூய்மை எவ்வாறு இருக்க வேண்டும், வீட்டில் பர்தாவுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும், பெண்களுடைய எவ்வாறு மற்றவர்களுக்கு பர்தா செய்ய வேண்டும், ஒன்றுமே இருக்காது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சான்றை தான் நாம் வழங்கி கொண்டு இருக்கின்றோம் என்று மௌலானா அவர்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தியத்துக்கு பதிலாக ஜாஹிலியத்,
அறியாமையே உயர்வாக மதிக்கிறார்கள் என்பதற்கு இதுவே போதிய ஆதாரமாகும் என்று சொல்லப்படுகிறது. இதுவே உலக முஸ்லிம்கள் அனைவரும் பரவலாக ஒன்றுபட்டு இஸ்லாத்திற்கு எதிராக வழங்கும் நடைமுறை சான்றாகும் என்று மௌலானா அவர்கள் இங்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் இது. ஆனால் இங்கே இப்படிப்பட்ட நம்முடைய நிலை வந்த காரணத்தினால் அல்லாஹ் நம்முடன் எவ்வாறு நடந்து கொள்கின்றான், இப்படிப்பட்ட மக்களுடன் அல்லாஹ்வுடைய நியதி என்ன என்பதை அடுத்த உரையுடைய அடுத்த கட்டமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன? ஒரு சமூகம் இறைவனின் அருட்கொடையை மறுத்தால், துரோகம் செய்தால், இறைவன் அதற்காக மறுமையில் மட்டுமின்றி இம்மையிலும் தண்டிப்பான். இது இறை நியதி. நான் உங்களுக்கு அனைத்தும் அறித்தேன், நபிமார்களை அனுப்பி ஹிதாயத் என்ற அந்த பொக்கிஷத்தை கொடுத்தேன், ஆனால் அதை ஏற்று வாழவில்லையா, மறுமையில் தண்டிப்பது இருக்கட்டும், இம்மையிலும் அல்லாஹு தாலா தண்டிப்பான் என்பதை இங்கே ஆசிரியர் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இதற்கு ஒரு அழகான உதாரணத்தை அவர் சொல்கிறார்கள். யூதர்கள் இதற்கு முன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த சமுதாயம், அவர்கள் இவ்வாறு தான் தண்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் சத்தியத்துக்கு சான்று பகர்வது பதிலாக என்ன செய்தார்கள்? அவர்கள் அசத்தியத்துக்கு சான்று பகர்ந்தார்கள். அல்லாஹ் தாலா யூதர்களை பிடித்தான். அல்லாஹ்வுடைய கோபம் அவர்கள் மீது இறங்கியது. அதை மௌலானா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆக நாம் சத்தியத்துக்கு சான்று பகராத காரணத்தினால் விரைவாக என்ன வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஃபாஸ்ட் டிக்ளைன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் நம்மை விட்டு சென்றார்களோ, ஆனால் அதற்கு ஒரு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகு நம்முடைய நிலைமை மிக மோசமாக ஆகிவிட்டது. கடந்த ஒரே நூற்றாண்டுக்குள் மொராக்கோவிலிருந்து தூரக்கிழக்கு வரையில் எல்லா நாடுகளும் நமது கையை விட்டு போய்விட்டன. முஸ்லிம் சமுதாயங்கள் ஒவ்வொன்றாக வீழ்த்தப்பட்டும் தாழ்த்தப்பட்டும் போய்விட்டன. முஸ்லிம்களின் பெயர் மரியாதைக்குரியதாகவோ பெருமைக்குரியதாகவோ இருக்கவில்லை. அது இழிவு, தாழ்வு, வேதனை, பிற்போக்கு ஆகியவற்றின் சின்னமாகிவிட்டது. உலகில் எங்கும் நமது மானம் எஞ்சியிருக்கவில்லை. இது ஒரு நிலைமை. சமீபத்தில் பாருங்கள், கடந்த 10-20 ஆண்டுகளிலே எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம். ஆனால் நம்முடைய எதிரி மிக சுலபமாக நம்முடைய நாடுகளை ஆக்கிரமித்துக் கொள்ளலாம். அவனுக்கு கேட்பதற்கு யாரும் இல்லை. இந்த கடந்த 20 ஆண்டுகள் எடுத்து பாருங்கள். ஈராக் சென்று விட்டது, ஆப்கானிஸ்தான் சென்று விட்டது. இவர் அவர்களுடைய ஆதிக்கம். முஸ்லிம் நாடுகள் இருக்கும், ஆனால் அவர்களுடைய அதாவது ஆதரவாளர்கள் அவர்கள் அந்த நாட்டை நடத்துவார். ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையில்தான் முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது. கடந்த 100 ஆண்டுகளுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள் என்று அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த உரை ஏற்கனவே நாம் சொன்ன பிரகாரம் 1946 நிகழ்ச்சி உரை காரணத்தினால் அப்போது சில பிரச்சனைகள் கொடிக்கட்டி பறந்தன. முஸ்லிம் சமுதாயத்துக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன? அந்த காலத்தில் சிறுபான்மை பெரும்பான்மை. ஏனென்றால் 3 நாடுகளும் இணைந்த அன்டிவைடட் இந்தியா இருந்தது. முஸ்லிம்கள் சொன்னார்கள், பெரும்பான்மையாக மக்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள், நாம் சிறுபான்மையாக இருக்கின்றோம், நமக்கு ஒரு தனி நாடு தேவை. சிறுபான்மை பெரும்பான்மை, இந்த பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. மௌலானா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நாம் சொல்லாலும் செயலாலும் இஸ்லாத்தின் சான்று வழங்குவோராய் மாறிவிட்டால் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனை சில ஆண்டுக்குள்ளாகவே தீர்ந்து போகும் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நீங்கள் இதில் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை இதில் நீங்கள் போட்டு வீணடிக்காதீர்கள். மாறாக உங்களுடைய பிரச்சனை அது அல்ல. இன்றும் நாம் பார்க்கின்றோம், நமக்கு சில உரிமைகள் தேவை, நாம் மைனாரிட்டியில் இருக்கின்றோம் சொல்ல பேசுகின்றோம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் சத்தியத்துக்கு சான்று பகருங்கள், உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்குதான் இருக்கின்றது. அதற்கு மிக அழகான ஆதாரம் என்ன? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இதற்கு அழகான முன்னுதாரணம். சொல்லுகிறார்கள், முன்பு அரபு நாட்டில் மிக்க ஆச்சரியம் கொண்ட கொடுமை வாய்ந்த பெரும்பான்மையோர் லட்சத்துக்கு ஒருவரை கொண்ட முஸ்லிம் சிறுபான்மையோரை உலகத்திலிருந்தே ஒழித்து கட்டிவிட முடிவு செய்திருந்தார்கள். குரைஷ், மக்காவுடைய காலம் எடுத்துக்கொள்ளுங்கள். மக்காவில் எல்லா முஷ்ரிக்கீன்கள்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஒரு சில சஹாபா. The very thin minority. ஆனால் ஒரு சொற்ப காலத்தில் அரேபிய தீபகற்பமே மாறிவிட்டது. காரணம் என்ன? இந்த சொற்ப மக்கள் சத்தியத்திற்கு சான்று பகர்ந்தார்கள். அனைவரையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. This is your approach. இப்படிதான் நீங்க பணி செய்யணும் சொல்லுகிறார்கள் அவர்கள். அதாவது இஸ்லாத்தின் சான்று சரிவர வழங்கப்பட்டதால் அச்சான்றானது 10 ஆண்டுகளுக்குள் அதே சிறுபான்மையோரை 100க்கு 100 பெரும்பான்மையோராக மாற்றி அமைத்து விட்டது. பிறகு அந்த இஸ்லாமிய மெய்ச்சான்று வழங்குபவர்கள் அரபு நாட்டை விட்டு வெளியே புறப்பட்ட போது 25 ஆண்டுகளுக்குள்ளாகவே துருக்கியிலிருந்து மொராக்கோ வரை வாழ்ந்து வந்த சமுதாயங்கள் அனைத்தும் அவர்களுடைய சத்திய சான்றின் மீது நம்பிக்கை கொண்டு முஸ்லிம்களாக மாறிக்கொண்டே போயின. இன்று இந்த பணியை நாம் இந்தியாவில் செய்தால் ஒரு சொற்ப காலத்தில் இந்தியா ஒரு இஸ்லாமிய நாடாக மாறும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏனென்றால் உலகம் பார்க்க விரும்புகின்றது சத்தியம் என்ன. நாம் அரசியல்வாதிகளை வைத்து கணக்குப்படக்கூடாது. பொதுமக்களை பாருங்கள், அவர்கள் ஒரு ஏக்கம் இருக்கின்றது. நான் யார்? என்னை படைத்தவன் யார்? நான் எங்கு சென்று கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன வாழ்க்கை? அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். அந்த மாடல், அந்த மாதிரியை பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் நம்முடைய துர்ப்பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு மாடலை நாம் கொடுக்க தவறிவிட்டோம். ஆக இதைதான் மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய பிரச்சனை அதில். ஆக அடுத்த கட்டமாக சொல்லுகிறார்கள் ஒரு எச்சரிக்கை. முஸ்லிம்கள் சத்திய சான்றை மறுத்து அசத்திய சான்று வழங்கியதால் என்ன நடந்தது? உலகில் நிலவும் வழிகேடுகள், ஒழுக்குக்கேடுகள், சச்சரவுகள் ஆகியவை உண்டானதை பார்த்து கொண்டிருந்த பாவத்தினால் தப்பிக்கவே முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்யல, அதனால் என்ன ஆயிடுச்சு? அங்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. அதுக்கு யார் காரணம்? நாமும் ஒரு காரணம். உலகில் பல்வேறு தீமைகள் இருக்கின்றன என்றால் சத்தியத்தை எடுத்து சொல்லும் மக்கள் பணி செய்யவில்லை. ஆக உலகத்தில் தீமை உருவாவதற்கு நாம் காரணமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த தீமையை நாம் தடுக்கவில்லை. அந்த தீமை இடத்திலே நன்மையை நாம் கொண்டு வரவில்லை. அதற்காக அல்லாஹ் தாலா கேட்பான் என்பதை எங்க சொல்றோம். நமது மௌனம்தான் தீமைகளை உருவாக்கி பரவ காரணமாக இருந்தது. ஏனென்றால் நன்மை ஏவி தீமை தடுக்கும் ஒரு சமுதாயம் நாம். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் நம்முடைய பணியாக இருந்தது. ஆனால் இந்த பணியை நாம் செய்யவில்லை என்றால் அவர்கள் எச்சரிக்கை சொல்கிறார்கள். அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். நான் அந்த தீமையில இல்லையே, என்னுடைய என்ன பங்கு இருந்தது? இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வத்தகு ஃபித்னா, அந்த குழப்பத்திலிருந்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். லா துஸீபன்னல் லஸீன ஸலமு மின்கும் ஹாஸா, அந்த தீமை, அந்த குழப்பம் செய்த மக்களை மட்டும் தாக்காது, மாறாக யாரை தாக்கும்? நல்லவர்களையும் சேர்த்து தாக்கும். ஏனென்றால் அந்த தீமை அவர்கள் என்ன செய்யவில்லை? தடுக்கவில்லை. இதைத்தான் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இப்பொழுது உரையுடைய இன்னொரு பகுதி, நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு இதுதான். பல தீர்வுகள் அல்ல, ஒரே ஒரு தீர்வு. ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடி வாருங்கள் அல்லாஹ்வின் பக்கம். நம்முடைய கடந்த தவறுகளை அவர் சுட்டிக்காட்டினார்கள். அதனால் ஏற்படும் விபரீதங்களை சொன்னார்கள், எச்சரிக்கை கொடுத்தார்கள். இப்பொழுது சொல்யூஷன் என்ன செய்யணும்? நான் இப்போது என்ன செய்யணும்? என்னுடைய குடும்பம் என்ன செய்ய வேண்டும்? ஃபஃபிர்ரு இலல்லாஹ். அழகான வார்த்தைகள் அப்படியே நான் படித்து விடுகின்றேன். எதன் காரணமாக நீங்கள் முஸ்லிம்கள் என்று கூறப்படுகிறீர்களோ, எதன் தொடர்பினால் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உலக மக்களால் இஸ்லாத்தின் பிரதிநிதிகளாய் திகழ்கிறீர்களோ, சொல்லாலும் செயலாலும் முழுமையாக சான்று வழங்கினால், உங்கள் கூட்டு சிறப்பியல்களால் இஸ்லாத்தின் உண்மையான மாண்பு சரிவர வெளியானால், நீங்கள் இம்மையிலும் கண்ணியத்துடன் வாழ்வீர்கள், மறுமையிலும் வெற்றி பெற்று தீர்வீர்கள். இதுதான் சொல்யூஷன். சிறுபான்மை பெரும்பான்மை நம்முடைய பிரச்சனை அல்ல. நாம் இந்த பணியை தான் செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் தீர்வு. ஆக நாம் முஸ்லிம்கள், நம்மிடம் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இஸ்லாத்தினுடைய பிரதிநிதிகளாக நாம் இருக்கின்றோம். சொல்லாலும் செயலாலும் நாம் சான்று பகர வேண்டும். கூட்டு ரீதியாக இந்த பணியை நாம் செய்ய வேண்டும். செய்தால் துனியாவும் கிடைக்கும், ஆகிரத்தும் கிடைக்கும். இம்மையிலும் கண்ணியத்தை பெறுவீர்கள், மறுமையிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று மௌலானா அவர்கள் சொல்லுகிறார்கள்.
அதில் சொல்லும்போது ஒரு இந்த உரையுடைய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. இறுதியில் ஒரு காலம் வரும், அப்பொழுது கம்யூனிசம் மாஸ்கோவில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே கவலை கொள்ளும். 65 இயர்ஸ்க்கு பிஃபோர் பேசுனது. இப்போது கம்யூனிசம் மாஸ்கோவில் இல்லை. ஆனால் நாம் செய்த பணினால் இல்லை, அது ஒரு அசத்தியம், அது விழுந்தே தீரும். ஆனால் நடக்கும். யாராவது நினைச்சாங்களா 60 வருடங்களுக்கு முன் கம்யூனிசம் விழுண்டு ஜெயின்னு கொடி கட்டி பருந்த காலம் அது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பணியை செய்யுங்கள், எவையெல்லாம் அசத்தியங்கள் கொடி கட்டி பறக்கின்றது அவை விழும். இன்று பார்த்தோம், 20 ஆண்டுகளுக்கு முன் கம்யூனிசம் சாய்ந்தது. சொல்கிறார்கள், முதலாளித்துவம் வாஷிங்டன், நியூயார்க் ஆகிய நகரங்களிலேயே தன்னுடைய பாதுகாப்பாக நடுநடுங்க தொடங்கும். இன்று மக்கள் பேசுகிறார்கள், மக்கள் மாற்று முறையின் பக்கம் செல்கிறார்கள். ஆனால் அந்தோ நாம் அவர்களுக்கு ஒரு மாற்று முறையை கொடுத்திருக்க வேண்டுமே, அந்தோ நாம் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்திருக்க வைக்க வேண்டுமே, சொல்லாலும் செயலாலும் நாம் சான்று பகிர்ந்திருக்க வேண்டுமே. இது நாம் செய்ய வேண்டிய பிரதான பணியாக இருக்கின்றது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த பின்னணியில் தான் மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள், ஜமாத் இஸ்லாமி உருவாக்கப்பட்டது. புரியுதுங்களா? இந்த பின்னணியில் தான் மக்களை நினைவூட்டப்பட வேண்டும். மக்கள் மறந்த பாடத்தை மீண்டும் அவர்களுக்கு நினைவூட்டப்பட வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். மௌனமாக இருந்தால் நடக்காது இனி என்றுதான் சையத் மௌதூதி அவர்கள் நின்றார்கள். இந்த சிந்தனையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அத்துடன் ஒரு கூட்டமைப்பை அவர்கள் உருவாக்கினார்கள். இப்பொழுது ஜமாத் இஸ்லாமியுடைய அந்த அழைப்பு எதன் பக்கம் என்பதை இங்கு சொல்லுகிறார்கள். நாம் எதன் பக்கம் அழைக்கின்றோம்? சகோதர சகோதரிகளே, நாம் இந்த அமைப்பில் இணைந்திருக்கின்றோம். அதனுடைய கார்குன்களாக இருக்கின்றோம். சிலர் கார்குன் ஆவதற்காக இருக்கிறார்கள். தெளிவாக இந்த அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோர் குரூப்புடைய ஒரு நோக்கமும் அதுதான். ஜமாத்துடைய ஊழியர்கள் ஆவதற்கு முன் ஜமாத்துடைய செய்தி என்ன என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக சொல்கிறார்கள், இஸ்லாம் தங்களின் தீன் மார்க்கம் என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இதை உண்மையிலேயே உங்கள் தீனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நாம் அழைப்படுகின்றோம். பி ஹானஸ்ட் டு யுவர் மெசேஜ். இஸ்லாம் என்னுடைய வாழ்க்கை நெறி என்று சொல்கிறீர்கள் அல்லவா, அதை நீங்கள் வாய்மையுடன் பின்பற்றுங்கள் என்று நாம் சொல்கின்றோம். அதை உண்மையாகவே உங்களுடைய தீனாக ஆக்கிக் கொள்ளுங்கள். வாய் அளவில் அல்ல, புத்தக அளவில் அல்ல, உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் இதை உங்கள் வாழ்விலும், கூட்டு முறையில் உங்கள் வீடு, குடும்பம், சமூகம், கல்விக்கூடம் ஆகிய இடங்களிலும், லிட்ரரி இலக்கியம், பத்திரிகை உலகம், உங்கள் விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல், சொசைட்டி சங்கங்கள், சமுதாய நிறுவனங்கள் ஆகிய எல்லாவற்றிலும் உங்கள் சமுதாய கொள்கையிலும் செயல் ரீதியாக தீனை நிலைநாட்டுங்கள். ஜமாத் இஸ்லாமுடைய மெசேஜ். நாம் எதன் பக்கம் உங்களை அழைக்கின்றோமோ அதனுடைய செய்தி இதுதான். நாம் சொல்லுகின்றோம், வாழ்க்கையை வணக்கமாக ஆக்கிவிடுங்கள். வாழ்க்கையை வணக்கமாக, இறை வழிகாட்டல் படி வாழுங்கள். அது வீடு இருந்தாலும் சரி, கல்விக்கூடங்கள் இருந்தாலும் சரி, பாராளுமன்றங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நடைமுறைகள் இருந்தாலும் சரி, டீலிங்ஸ் இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் சரி, தீனை நிலைநாட்டுங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம் என்று மௌலானா அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். சொல்கிறார்கள், ஜமாத்துடைய அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது, உங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகின் முன்னிலையில் இக்கொள்கை மெய் என்பதற்கு சான்று வழங்குங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றோம். நாம் யாரையெல்லாம் நம்முடைய வகுப்புகளுக்கு அழைக்கின்றோமோ அதை அவர்களை பார்த்து நாம் சொல்கின்றோம், உங்களுடைய சொல்லாலும் உங்களுடைய செயலாலும் உலகின் முன்னிலையில் இஸ்லாம் தான் மெய் என்று நீங்கள் அழைப்பிவிடுங்கள். முஸ்லிம் எனும் அந்தஸ்தில் தீனை நிலைநாட்டுதலும் சத்தியத்திற்கு சான்று வழங்குதலும் உங்கள் வாழ்வில் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பொறுப்பை ஜமாத் நினைவூட்டுகிறது. யாரெல்லாம் இந்த ஜமாத்தில் இணைகிறார்களோ சொல்லுகின்றோம், முஸ்லிம் என்ற அந்தஸ்தில் தீனை நிலைநாட்டுதலும் சத்தியத்திற்கு சான்று வழங்குதலும் உங்கள் வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆகையால் உங்கள் முயற்சிகள், செயல்கள் ஆகிய எல்லாவற்றுக்கும் அவ்வாறு சான்று வழங்குதலை அச்சாணியாக கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கையை வணக்கமாக்குங்கள், வாழ்க்கையை கூறு போடாதீர்கள். இஸ்லாமர் வாழ்க்கை நெறி முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஜமாத்துடைய வகுப்புகளில் வருகிறீர்களோ இவை கேட்பீர்கள்.
இவை நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்போம் என்பதை உங்களுடைய இந்த வகுப்புகள் தான் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. மேலும் நாம் சொல்கின்றோம், இஸ்லாத்துக்கு எதிராக எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது தவறு. இஸ்லாம் இதற்கு எதிரான ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு செயலிலிருந்தும் எவற்றால் இஸ்லாம் தவறாய் பிரதிபலிக்கப்படுகிறதோ அவற்றிலிருந்து விலகி நாம் இருக்க வேண்டும். ஆக ஒருபுறம் இஸ்லாத்தை ஏற்று வாழ வேண்டும், மறுபுறம் இஸ்லாத்துக்கு எதிரான எந்த வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாறாக தவறு என்பதை நாம் விளக்க வேண்டும். மேலும் இங்கு சொல்லப்படுகிறது, இஸ்லாத்தை முன்வைத்து உங்கள் சொல் செயல் ஆகியவற்றின் போக்கை மறுபரிசீலனை செய்யுங்கள். ரிவ்யூ யுவர் லைஃப், ரிவ்யூ யுவர் லைஃப், மறுபரிசீலனை செய்யுங்கள். தீன் முழுக்க முழுக்க நடைமுறையில் நிலைநாட்டப்படுவதற்கு வேண்டிய பணியில் உங்கள் எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுத்துங்கள். இஸ்லாத்தை முழுமையாக தங்களுக்கு விலக்கி நேர்வழி தெளிவுபடவில்லை என்று வாதம் புரியாத நிலையில் உலக மக்களை வைத்திடும் அளவுக்கு வலுவாகவும் விரிவாகவும் தெளிவாகவும் உலகிற்கு தீனின் சான்றை தரிவர வழங்குங்கள் என்று நாம் அழைக்கின்றோம். ஆக ஷுஹதாவின் மக்களுக்கு நாம் சான்று வழங்க வேண்டும். நாம் நடைமுறை முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், முன்மாதிரி முஸ்லீமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சான்று பகர வேண்டும், நம்முடைய சொல் சான்று பகர வேண்டும். நம்மை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவர வேண்டும். ஜமாத் இஸ்லாமி எதற்காக தான் நிறுவப்பட்டது, இதுதான் நம்முடைய அழைப்பு என்று மௌலானா அவர்கள் இந்த இடத்தில் சுட்டி காட்டுகிறார்கள். அதற்கு பிறகு நம்முடைய செயல்முறை எவ்வாறு, இதை அடைவதற்கு நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது அவர்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களுக்கு அவர்கள் கடமையை நினைவூட்டுகிறோம். இந்த வகுப்புகள் பல்வேறு பெயர்களை நாம் வைத்து இந்த வகுப்புகள் நடத்துகின்றோமே, இவையெல்லாம் இதை முன்னோக்கி தான் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு அவருடைய கடமையை நாம் நினைவூட்டுகின்றோம். முஸ்லிம்களுக்கு என்ன பொறுப்புகள் என்பதை விளக்குகின்றோம். வெறும் நாம் தொழுகையை மட்டும் கேட்பதில்லை, அவர்களுடைய அகப்புற வாழ்க்கை பற்றி அவை அனைத்தும் இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவூட்டுகின்றோம். பொறுப்புகளை நினைவூட்டுகின்றோம். ஒருவர் மற்றவருக்கு உள்ள பொறுப்புகள் என்ன, கடமைகள் என்ன என்பதை நாம் நினைவூட்டுகின்றோம். கூட்டு முயற்சி இன்றியமையாதது என்பதை தெளிவுபடுத்துகின்றோம். தனியாக இந்த பணி செய்ய முடியும், தனியாக சான்று பகிர்தல் பணி செய்யவே முடியாது. ஆக இணைந்து செய்வோம், கூட்டாக செய்வோம் என்று ஜமாத் இஸ்லாமியுடைய செயல்முறை இருக்கின்றது. ஆக கடைசியாக இந்த புத்தகத்திலே மௌலானா அவர்கள் ஜமாத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். நீங்கள் தனியாக ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு பல்வேறு ஆதாரங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வசனங்களையும் ஹதீஸையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். நீங்கள் புத்தகத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம், நேரம் இல்லாத காரணத்தினால் நான் அந்த பக்கம் செல்லவில்லை. அவர்கள் பல்வேறு வசனங்களை, அதாவது ஹதீஸ்களை நமக்கு முன் எடுத்து வைக்கிறார்கள். மூவர் இருந்தாலும் ஒருவர் தலைவராக ஏற்று நீங்கள் ஒரு ஜமாத்தாக இருங்கள், இணைந்திருங்கள் என்ற ஹதீஸை சுட்டி காட்டுகிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு வாக்கை இங்கு சொல்ல எடுத்து வைக்கிறார்கள். லா இஸ்லாம இல்லா பி ஜமா, ஜமாத் இல்லாமல் இஸ்லாம் இல்லை. வலா ஜமாத் இல்லா பி இமாரா, தலைமை இல்லாமல் ஜமாத் இல்லை. வலா இமாரத இல்லல் பிதா, அதாவது கீழ்ப்படிதல் இல்லாமல் தலைமை இல்லை என்று. ஆக இஸ்லாத்தின் அங்கங்கள் இவைகள். அங்கு ஒரு ஜமாத் இருக்கும், ஒரு தலைமை இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும். ஆக ஜமாத்தினுடைய முக்கியத்துவத்தை பல்வேறு நபிமொழிகளின் மூலமாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. சில தவறுகள், சில விளக்கங்கள் ஜமாத்தை பற்றி இங்கு மௌலானா அளிக்கிறார்கள். ஒன்று, எங்கள் ஜமாத் மட்டும்தான் நேர்வழியில் இருக்கின்றது நாம் வாதம் செய்வதில்லை. நாம் உம்மத்தின் ஒரு பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் கொடுத்தான், நாம் இதில் இணைந்திருக்கின்றோம், இந்த பணியை செய்கின்றோம். ஆக நாம் உம்மத்திலிருந்து விலகி இருப்பவர்கள் அல்ல, மாறாக நாம் உம்மத்தின் பகுதியாக இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லீமும் எதை கோருகிறதோ அதை தான் நாம் ஊழியர்களிடம் உறுப்பினர் கோருகின்றோம். புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்கின்றோம், குர்ஆனை நன்றாக ஓதுகிறீர்களா, ஃபஜர் தொழுதீர்களா? இது ஜமாத் கொடுத்த பொறுப்பு அல்ல, மாறாக இஸ்லாம் சொல்லுகின்றது நீங்கள் ஐவரை தொழ வேண்டும் என்று. குர்ஆனை அழகாக ஓத வேண்டும், வட்டி இல்லாமல் வாழ வேண்டும், ஹலாலான முறையில் பொருளை ஈட்ட வேண்டும். ஜமாத் அதை தான் கேட்கின்றது ஊழியர்களிடமும் உறுப்பினர்களிடம். ஆக நம்முடைய ரிப்போர்ட்டிங் சிஸ்டம், மக்களுக்கு நீங்கள் சத்தியத்தை எடுத்து வைத்தீர்களா, இவெல்லாம் ஏனென்றால் இஸ்லாம் நம்மிடம் போதித்த அந்த பொறுப்புகள், ஒப்படைத்த பொறுப்புகள். ஆக ஜமாத், இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லீமும் எதை கோருகிறதோ அதை தான் தன்னுடைய ஊழியர்களிடமும் உறுப்பினர்களிடம்
நம்முடைய அமைப்பு நிர்ணய சட்டத்தை படித்து பாருங்கள் சொல்கிறார் அவர்கள். அது ஒரு திறந்த புத்தகம். மிக தெளிவாக நம்முடைய அமைப்பு நிர்ணய சட்டத்தை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய முறைமை என்ன, நம்முடைய வழிமுறை என்ன, அனைத்தும் இருக்கின்றது. சொல்வழி சான்றாக ஊழியர்களை பேச எழுத பயிற்சி அளிக்கின்றோம். ஆக சொல் சான்றை செய்வதற்காக பேச்சாளர் பயிற்சி, எழுத்தாளர் பயிற்சி ஊக்கம் அளிக்கின்றோம். அதே நேரத்தில் ஜமாத் ஒரு பிரிவு அல்ல, மாறாக உம்மத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் செயல் ரீதியாக சான்று பகிர்வதற்காக நினைவூட்டுகின்றோம். இறுதியாக ஒரு சில குற்றச்சாட்டுகளுக்கு மௌலானா அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அதை நீங்கள் இந்த புத்தகத்தில் படித்துக் கொள்ளலாம். சில குற்றச்சாட்டுகள், சில தவறுகள், தவறாக ஜமாத்தை புரிந்தார்கள், அதை இங்கே விளக்கம் அளிக்கப்படுகின்றது. ஜமாத் ஒரு பிரிவு அல்ல, மாறாக உம்மத்தின் பகுதியாக என்று அவர் விளக்குகிறார்கள். ஜமாத்துடைய அமீர், அவருடைய பொறுப்பாளர் அமீருல் மோமின் என்ற அந்தஸ்து இல்லை, மாறாக அந்த ஜமாத்துடைய அமீர். இப்படிப்பட்ட சில விளக்கங்களை மௌலானா அவர்கள் இந்த புத்தகத்தில் கடைசியில் சொல்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகம் ஒரு அடிப்படையான புத்தகம். இங்கு நம்முடைய பொறுப்பு நினைவூட்டப்படுகின்றது. அதே நேரத்தில் நம்முடைய பிரசன்ட் சிச்சுவேஷன், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை மௌலானா அவர்கள் எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் மிக தெளிவாக எடுத்து வைக்கிறார்கள். சொல் சான்று எவ்வாறு இருக்கின்றது, செயல் சான்று எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருக்க வேண்டும், அதற்கு தீர்வு என்ன, ஹவு டு இம்ப்ரூவ், அதை சொல்கிறார்கள். சொல் சான்று செயல் சான்று அளிக்காத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய நியதி என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் சுட்டி காட்டுகிறார்கள். அவ்வாறே மறுமையிலும் இம்மையிலும் நம்முடைய நிலைமை மோசமாக ஆகாமல் இருப்பதற்காக நினைவூட்டுகிறார்கள். நாம் மாற வேண்டும், அதற்கு ஒருங்கிணைய வேண்டும், ஒரு கூட்டமைப்பில் இணைய வேண்டும், நாம் உழைக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த ஜமாத் மூலமாக இந்த அமர்வில் எடுத்து வைக்கிறார்கள். ஆக அல்ஹம்துலில்லாஹ், எவையெல்லாம் நாம் இந்த புத்தகத்தின் மூலமாக என்று கேட்டோமோ அதை பற்றி சிந்தித்து அதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய போக்கை மாற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல மக்களாக, நல்ல முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பதற்கு வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹ்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.